ஒரு விரும்பத்தகாத நிகழ்ச்சியை மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்களும் அவரை சார்ந்தவர்கள் உருவாக்கியதற்காக இந்த மன்றம் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறார். எதிர்கட்சி தலைவர்களுக்கு சட்டமன்றத்தில் சில நேரங்களில் நடப்பில் இருக்கிற நிகழ்ச்சிகளை குறித்து பேசுவதற்கு வாதாடுவதற்கு உரிமை உண்டு. ஆனால் இது சட்டமன்றத்துக்கு என்று வகுக்கப்பட்டிருக்கிற விதிமுறைகளுக்கு உட்பட்டுதான் யாராக இருந்தாலும் அந்த காரியத்தை செய்ய முடியும். முதல் வழியை எடுத்தவுடன் கேள்வி நேரம். கேள்வி நேரம் என்பது மிக முக்கியமானது. அந்த கேள்வி அதனால்தான் சட்டத்தில் யாரும் கேள்வி நேரத்தில் குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது, கேள்வி நேரம் பதிலை தவிர வேறு எதையும் பேசக்கூடாது என்று அறிவித்ததில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதெல்லாம் அவர்களுக்கு தெரியாதா என்றால் தெரியும். அவர் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர், அவர் முதலமைச்சராக இருந்தவர், அவையை நடத்தியவர், அவரே இந்த நிலைக்கு மாறுபட்டு இன்றைக்கு நடந்து கொண்டது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறார். அவரிடத்தில் தான் சபாநாயகர் உட்கார்ந்து இருக்கிறார். அவருக்கு இந்த சட்டம் தெரியும். எந்த விவகாரமாக இருந்தாலும் கேள்வி நேரம் முடிந்து 0 அவர் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் தான் இருந்து இந்த பிரச்சனைகளை கிளப்ப வேண்டும். அதற்காக நான் அதை கூட சபையை நடத்த வேண்டும் என்பதற்காக அவர்களுக்காக ஒன்று சொல்ல வந்தேன். உங்களிடத்தில் என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்டு கேள்வி நேரத்தில் ஏற்க முடியாது என்று கூட சொல்லலாமா என்று ஒரு விதிக்கு போதாக கூட நான் சொல்ல அமர்த்தேன். அதையும் அவர்கள் கேட்கிறவா இல்லை. எனவே முதல் நாள் வந்து மன்றத்தினுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு தவிர்த்து இன்றைக்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. இன்றைக்கு கலாச்சாரத்தை பற்றி பேசுவதற்கோ அல்லது ஆட்சி பற்றி பேசுவதற்கோ உரிமை உண்டு. ஆனால் யாராக இருந்தாலும் சட்டத்துக்கு உட்பட்டு விதிகளுக்கு புறமாக பேச முடியாது. இன்றைக்கு முழுக்க இது எல்லாம் தெரிந்தவர்கள், அவையில 12 காலம் இருந்தவர்கள் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார்கள். எல்லாம் தெரிந்தவர்கள் கேள்வி நேரத்தில் ஆரம்பத்திலே கொடுக்கிறது தவறு என்று தெரிந்தும் இந்த நிகழ்ச்சியை நடத்தியதற்காக இந்த மன்றம் தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறது. தவிர்க்க முடியாத காரணத்தால் தான் தாங்கள் இன்றைக்கு அந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள். என்னால் முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு சமாதானம் சொல்ல முயற்சித்தேன். ஆனால் அவர்கள் கேட்பது இல்லை. வெளியே போக அந்த முனைப்போடு அவர் நடந்து கொண்டதற்காகவும் நான் இந்த நிலை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் அவருடைய சுபாவத்துக்கு மாறாக இப்படி நடந்து கொண்டதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன், வருத்தப்படுகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.